இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நிக்கில், என்ன போக விடு. எங்க போற? வேலை இருக்கு. டெய்லி உனக்கு வேலை இருக்கும்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் விட்டு வரேன். நீ திருந்தவே மாட்ட. நான் திருந்துறதுக்காகலாம் ஒன்றும் பிறக்கல. உனக்கு தெரியுமா, இந்த ஒரு ஸ்மைலுக்காக தான் நான் விழுந்துட்டேன். குசும், குசும். குசும், தோ தோ வந்துட்டம்மா. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழல உனக்கு? மா, அது அது வந்துமா, சாரோட மியூசிக் பிளேயர் ரொம்ப சத்தமா கேட்டதுனால காதுல விழல. அது சரி, இந்த பழையும் என் பையன் மேல தூக்கி போட்டியா? அது சரி, அவ்வளவு நேரமா இங்க என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா. சரி சரி, கிச்சனுக்கு போ, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு. அப்புறம் இதே லட்சணத்துல இங்க நீ வேலை செஞ்சுட்டு இருந்தா வேலையை விட்டு தூக்கிடுவேன். கிளம்பு போ, கிளம்பு. வாய் பார்த்து நிக்கிற. சரிம்மா. அப்புறம் உனக்கு மியூசிக்க சத்தமா வச்சுக்கிட்டு என்ன படிச்சிட்டு இருக்க? மா, நான் படிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். சரி சரி. குசும், குசும் எங்க பாரு. இன்னைக்கு அந்த காஸ்ட்லியான டீ செட்டு, டின்னர் செட்டு, அது நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. யாருமா வராங்க? உனக்கு என்ன அதை பத்தி அக்கறை? சொன்ன வேலை மட்டும் செய். யாருமா வராங்க? ஏற்பாடுலாம் பலமா இருக்கு. வரும்போது நீயே பாப்ப. சரி சரி, பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். அப்போ சாயங்காலம் நேரில் மீட் பண்ணலாம். சரி, இந்த பாரு, அவங்க கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன். அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருவாங்க. எல்லாத்தையும் நல்லபடியா ரெடி பண்ணி வச்சுக்கோ. அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்புறம் எங்க பாரு. ஏய், அப்புறம் அந்த காஸ்ட்லியான டின்னர் செட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கிளீன் பண்ணி வைக்க சொல்லி, அது நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிரு. வீடு அப்படியே ஜொலிக்கணும், மண்டையில ஏறுதா. அப்புறம் அந்த ஃப்ளவர் வாஷ்ல ஃப்ரெஷ்ஷான பூ வைக்கணும். அப்புறம் சாப்பாடுல அதிக கவனம் எடுத்துக்கணும். வர விருந்தாளங்களோட மனசை நிறையணும். சரிங்கம்மா. உங்க அம்மா வந்துட போறாங்க. குசும், குசும், சொல்லுங்கம்மா. எங்க போய் தொலைஞ்ச? சரி கேளு, என்னெல்லாம் வேலை சொல்லணும் அது சரியா செஞ்சிடணும். எதையும் மறந்துட கூடாது. சரிங்கம்மா. ஹலோ. என்ன போன் எடுக்க எவ்வளவு நேரமா? வீட்டுக்கு வரணுமோ? இல்ல சார், அது இல்ல, போன் வந்து சார்ஜிங்ல இருந்துச்சு. அதான். செல்லுக்கு நல்லா சார்ஜ் போட்டுக்க. அதுக்கு முன்னால எனக்கு பணத்தை கொடு. சார், நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்க பணத்தை எப்படியா செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி எத்தனை மாசம் ஓட்டிட்ட நீயும்? நீயே என்னமோ கிளப்புக்கு வர, சீட்டாடி பணத்தை தோத்துற. அப்பெல்லாம் உனக்கு டைமை பத்தி தெரியாது. இந்த வாரம் எனக்கு பணம் கைக்கு வரலனா உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன், பாத்துக்க. சார், வீட்டுக்குலாம் வர வேண்டிய அவசியம் என்ன சார்? நான் இந்த வாரம் எப்படியாவது உங்க பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். இந்த வாரம் கண்டிப்பா பணம் கைக்கு வந்தே ஆகணும். இப்போ நான் என்ன பண்றது? ஒரு வாரத்துல நான் எப்படி பணத்தை ரெடி பண்ண போறேன்? அப்பா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. இதுல வேற நான் சீட்டாரன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்ப கிடைக்கிற பாக்கெட் மணி கூட கிடைக்காம போயிடும். என்ன பண்றதே புரியல. என்ன விஷயம்
சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சார், அரவிந்த் வண்டி சாவி கேட்டு வந்திருக்காரு. டைனிங் டேபிள் தான் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. ம், இருங்க. விடு என் கைய, விடு. வாங்க வாங்க, ஆ, உள்ள வாங்க. வாங்க ஆ. உட்காருங்க. மீனா, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சகோதரி. மீனா போய் நீங்களே கூட்டிட்டு வா. சரிங்க, இப்பவே கூப்பிடுறேன். குசும், சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. அப்படியே குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஐயோ, ஏன்டா இவ்ளோ லேட் பண்ற? கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம், போன உடனே காலை தொட்டு கும்பிடு. புரிஞ்சுதா உனக்கு? சரிம்மா, போன உடனே காலை தொட்டு கும்பிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். சரியா? மா, வளையல் என்ன ரொம்ப புதுசா இருக்கு? எவ்வளவு கிராம்மா இது? டேய், போன தீபாவளிக்கு உங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஒவ்வொன்னும் 30 கிராம். சரி, வா வா, சீக்கிரமா நட. இவன் தான் என்னுடைய ஒரே பையன் நிக்கில். ஆ. இதுதான் என் செல்ல பொண்ணு ஜெயா. ராகேஷ் ஜி, எங்களுக்கு உங்க பையன் நிக்கில ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்களுக்கும் உங்க பொண்ணு ஜெயாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப தேங்க்யூ. சம்பந்தத்தை பேசி முடிச்சிடுவோமா? ஏய் லூசு, கண்ணு தெரியல உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? மன்னிச்சிடுங்க, தவறு விழுந்துருச்சு. குருடாயிட்டியா நீ? கண்ணு தெரியல உனக்கு? இப்பெல்லாம் இந்த வேலைக்காரங்க இருக்காங்களே, ஒரு வேலையும் சரியா பண்றது இல்ல. அட விடுங்க ராகேஷ் ஜி, தவறுறது சகஜம் தானே. அதை விடுங்க, நம்ம சம்பந்தம் பேசி முடிச்சிடுவோமா? கண்டிப்பா. மீனா, போய் ஸ்வீட் ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க, இதோ. இப்ப அங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்க? போ போ, ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என் ராஜா, என் பையன். என்னங்க, என்னால நம்பவே முடியலங்க. என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு. ஆமா, அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு. அதான் இவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா எந்த அப்பனும் இந்த வெட்டி பயலுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். புரிஞ்சுதா? போதுமா, பேசிட்டீங்களா? இப்பாவது ஒரு நல்ல வார்த்தையா பேசுங்களேன். எப்ப பாரு என் பையனே குறை சொல்லுது. டே டே, போய் சமாதானப்படுத்து. ராஜா என் பையன். அம்மா, நான் போய் குப்பையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். சரி, போய் போட்டு வா. நீயா? நீயா மறுபடியும் என் முன்னாடி வந்து நிக்கிற? அட, ஓ முன்னாடி நிக்காம வேற எங்க போய் நிக்கிறது? என் தலையெழுத்து நல்லா இருக்கு, அதான் வந்து மோதிட்ட. கொஞ்சம் என் பக்கமும் பார்க்கலாமே. எப்பவும் நிக்கல் சார மட்டும் தான் பாப்பியா என்ன? இவனுக்கு எப்படி எங்க 2 பேர் விஷயமும் தெரிஞ்சது? விடு, என் வழியில இருந்து ஒதுங்கே நில்ல. ஏ குசும், எங்கடி போற? என்னடி ஆச்சு? எதுக்காக அழுதுன்னு இருக்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? உங்க முதலாளி அம்மா மறுபடியும் உன்னை திட்டினாளா? அந்த ஃபேமிலி அப்படிதான், எல்லாமே மோசமானவங்க. நம்ம வேலைக்காரங்க தான், அதுக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. தபார், ரொம்ப டென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்குவேன், தைரியமா வேலையை விட்டுரு. நான் உனக்காக ஏன் முதலாளி கிட்ட பேசுறேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. டோன்ட் வரி, யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையில பிஸியா இருக்காங்க. அது இப்ப விஷயம் இல்ல. உங்களுக்கு நேத்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு.
அதுக்கு அதுக்கு என்ன இப்போ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நான் ஒரு வேலைக்காரி தான். ஆனா அப்படி இருந்தாலும் நான் கேக்குறேன், நமக்குள்ள இருந்ததே ஒரு உறவு. அப்ப அது என்ன உறவு? இருந்தது இல்ல செல்லம், இப்பவும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு ரொம்ப புனிதமான உறவு. அப்ப நீங்க என்கிட்ட பழகுனதெல்லாம் அதெல்லாம் சும்மா தானா? வேற எதுவும் இல்லையா? என்ன பேசுற நீ? என்ன காலையில இருந்து ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஓ தேரிக்க, ஒரு வீட்டு வேலைக்காரிய இந்த வீட்டுக்கு ராணியாக கனவு காண்றாளா? நானே பெரிய கேடி, இவ என்னை விட பெரிய கேடி தான். எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சு. முதல்ல வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தான், இப்போ சூதாடவும் ஆரம்பிச்சிட்டான். ரவுடிகளோட சவகாசம் வச்சிட்டு இருக்கான். அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படியா? அப்ப நான் போய் சொல்லிட்டு இருக்கேனா? வரும்போது 2 ரவுடி பசங்களை பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்த. இப்போ இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு நீ கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போறியா? ஒரு நயா பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல, ஆனா பணத்தை காலி பண்றதுல குறியா இருக்க. அப்பா நான் எப்ப பார்த்தாலும் பணம் கேட்கும் போதெல்லாம் ஏன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க? உங்களுக்கு பணம் தான் பெருசு இல்ல? உங்களுக்கு என்ன விட பணம் தான் பெருசுனா அப்ப ஏன் என்ன பெத்தீங்க? என்னடா பேசுற? என்னங்க பண்றீங்க நீங்க? வாய அடக்கி பேசு. நேத்து தான் இவனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க பாரு. புரிய வை உன்னோட செல்ல பையனுக்கு. இந்த சம்பந்தம் மட்டும் விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் இந்த வீணா போனவனுக்கு. நான் சொல்லி புரிய வைக்கிறேங்க. விடுமா. நில்லுடா நிகில், நிகில். ஹலோ. இன்னைக்கு எவ்வளோ அடி வாங்கினியோ அதை விட நாளைக்கு அதிகமாக வாங்குவ. பணம் கைக்கு வர வரைக்கும். நான் ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே. தண்ணி இந்தாங்க. நமக்குள்ள இருந்ததே உறவு. அது என்ன உறவு? இருந்தது இல்ல செல்லம், இப்பவும் இருக்கே. நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு ரொம்ப புனிதமான உறவு. அப்ப நீங்க என்கிட்ட பழகுனதெல்லாம் அதெல்லாம் பொய் தானா? வேற எதுவும் இல்லையா? நீ பாத்தீல இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு. எல்லா முடிவையும் எங்க அப்பா தான் எடுப்பாரு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ண முடியல. நீ காலையில பேசிக்கிட்டு இருந்தல, அது எனக்கு புரியல நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன்னா என் தலையெழுத்து அந்த மாதிரி. இந்த வீட்டுல என்னால எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன விரும்புறல்ல, எனக்கு தெரியும். நானும் உன்னை லவ் பண்றேன். ஆனா நம்ம விரும்பினாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் எங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுல இருந்து தப்பிக்க எனக்கு பணம் வேணும், ஆனா அந்த பணம் என்கிட்ட இல்ல. எனக்கு எல்லாமே புரியுது. என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும்னா நீ எனக்கு உதவி பண்ணுவியா? அது நேத்து அம்மா கையில ஒரு வளையல் போட்டிருந்தாங்கல்ல, நீ அதை பாத்தியா? ஆமா. அதை எப்படியாவது எடுத்து நம்ம வித்துட்டோம்னா அதுல நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். நீ எனக்காக அந்த வளையல் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? திருட்டா? நான் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது. இது என்னால முடியாது. நம்மளுடைய காதலுக்காக உன்னால இது கூட பண்ண முடியாதா? நீ யோசிச்சு பாரு. வளையல திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வித்துட்டுன்னு வச்சுக்கேன், நாம இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம். ஆனா அவனெல்லாம் விட்டுரு. எனக்கு இந்த ஒரு உதவி செய்ய ப்ளீஸ். செய்வல்ல?
கணக்கு சரியா வர மாட்டேங்குதே. அட, இந்த பேனா எங்க போய் தொலைஞ்சது? இங்க இருக்கு. தேங்க்ஸ். நீ ஒருத்தியாவது இந்த வீட்டில் இருக்கிய உருப்படியான வேலை பண்றதுக்கு. இந்த வேலையை நான் எப்படி பண்ணி முடிக்கிறது? இல்ல, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னா நான் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். என்ன பண்ற நீ? எவ்வளோ நேரமா இந்த ரூமையே க்ளீன் பண்ணிட்டு இருப்ப? போதும் க்ளீன் பண்ணது, அடுத்த ரூமை போய் க்ளீன் பண்ணு. சரி. என்னாச்சு? வளையல் கிடைச்சதா? இல்ல. நான் உன்கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு வேலை, அது கூட உன்னால பண்ண முடியலையா? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் உங்களை தான் காதலிக்கிறேன். அப்புறம் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப வளையல் எடுத்துட்டு வர வேண்டியது தானே? இங்க பாரு, இன்னைக்கு எப்படியாவது அந்த வளையல் எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த ஜெயாவை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும். சார், நான் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி வலையில திருடுறது? அங்க அப்பா வேற உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, இந்த முட்டி வெளிய என்னால தாங்கவே முடியலையே. ஐயோ. முதலாளியம்மா, துணி கொண்டாந்துருக்கம்மா. குசும், சொல்லுங்கம்மா. அடியே, அந்த துணியை வாங்கிக்கோ. ஐயாவோட அலமாரியில எடுத்து வை. அப்புறம் துணியை வச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் எடுத்துட்டு வா. முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடு போ. சரிங்கம்மா. நீயா? மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? அது அம்மா தான் சொன்னாங்க துணியை அலமாரியில வைக்க சொல்லி. சீக்கிரம் வச்சுட்டு போ. வேலைக்காரி. இப்பெல்லாம் வீட்ல வேலைக்காரிங்க இருக்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய இந்த கதையும் அப்படி ஒரு வேலைக்காரியுடைய வாழ்க்கையை ஆதாரமா கொண்டது. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். குசும் அந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ தன்னுடைய முதலாளியுடைய காதல் வலையில விழுந்துட்டான். அந்த காதலும் எப்படி அவன் அவளை தவறான வழியில போறதுக்கான கட்டாயத்துக்கு ஆளாக்கிட்டான். குசும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிக்கிலுடைய தீய எண்ணங்களுக்கு ஆளாயிட்டா. அவளுக்கு என்ன தெரியும்? அவன் அவகிட்ட காட்டுற ஆசை வார்த்தைகள் வெறும் ஏமாற்று வார்த்தைகள், அதை தவிர வேற எதுவும் இல்லை.
நிக்கில் தன்னுடைய சுயநலத்துக்காக ரொம்ப சாதுரியமா குசுமோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டான். அவளை குற்றம் செய்யறதுக்கான கட்டாயத்துக்கு ஆளாக்குனான். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது குசுமுக்கு? இந்த நிக்கிலோட சுயநலம் இதோட நின்னுடுச்சா, இல்ல இதை விட பயங்கரமான உண்மைகள் ஏதாவது வெளியே வர போகுதா? வாங்க பார்க்கலாம். வாடி என் செல்ல குட்டி, வேலைய சரியா முடிச்சிட்டியே, சூப்பர். வலையில அடிச்சிட்டு வந்துட்டல, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன இருந்தாலும் நம்ம எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் நடந்துரும் இல்லையா? என்னாச்சு? நம்ம கல்யாணம் நடக்கும்ல? அட ஆமா, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒண்ணாகிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆனா என்ன? இதுல 2 வழிகள் தானே இருக்கு. நமக்கு இன்னும் பணம் தேவைப்படும். ஆனா அதுக்கு தான் நீ இருக்கியே செல்ல குட்டி, நீ பண்ணிருவல. அதெல்லாம் நீ செஞ்சிருவ, எனக்கு தெரியும். மறுபடியுமா? இல்ல, இப்பவே நீங்க சொன்னீங்கன்னு மட்டும்தான் நான் திருடினேன். இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப தப்பு. அட இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்னுடைய பணம் தானே. அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது யார் பணமாகும்? என்னுடைய பணம் தானே. என்ன அப்புறமா எடுத்துக்கிறதுக்கு பதிலா இப்ப எடுத்துக்கிற, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், சரியா? எல்லாம் நான் நினைச்சபடி நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னால நம்பவே முடியல. இப்ப நிக்கில் கூட என்னோட கல்யாணம் சீக்கிரமா முடிஞ்சிடும். சீக்கிரமாவே என்னோட எல்லா கனவும் நிறைவேறிடும். நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே போ முதல்ல. நிக்கில் சார் கூட படுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் கூட படுக்க மட்டும் வர மாட்டியா? ஏண்டி அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? சார் கூட அவர் படுக்கையில படுத்துட்டா உன்னையே முதலாளி நினைச்சுப்பியா? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு ஒரு நாள் நான் முதலாளியா தான் ஆக போறேன். என்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க. என் மேல கை வைக்கணும்னு நினைக்காத. நிக்கில் சார்ட்ட சொல்லி உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன், புரியுதா? ரொம்ப தான் கனவு காண்ற நீ. உண்மை ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப புரியும் உனக்கு. அப்ப வருத்தப்படுவ நீ. நீ அதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. அவங்க இன்னைக்கு நிச்சயம் பண்ண வராங்க. உன் தவ புதல்வனுக்கு சொல்லி வை. எந்த டிராமாவும் போட்டுட்டு இருக்க கூடாது. ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே, எப்ப பாரு அவனை பத்தியே புலம்புறீங்க. நான் தான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, புரியுதா? ஏங்க வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இன்னைக்கு அவங்க நிச்சயம் பண்றதுக்காக வராங்களாம். இப்பதான் அவங்க பேசுனதை கேட்டேன். அதுக்கு நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நிச்சயம் தானே ஆக போகுது, கல்யாணம் ஒண்ணு இல்லையே. இன்னும் கொஞ்சமா நம்ம பணம் மட்டும் தேத்திட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு குதிச்சு ஓடி போயிடலாம். புரிஞ்சுதா? அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஆனா அவனெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நிக்கில், அம்மா இதோ வந்துகிட்டு இருக்கேன். ஏங்க
நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நிச்சயம் தானே ஆகுது, கல்யாணம் இல்லையா? வாவ், இவ பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கு. முத மீட்டிங்ல எனக்கு இது தெரியாம போச்சு. இங்க பாரு, ஆ நம்ம ஜெயாவுக்காக வாங்கின தங்க நெக்லஸ் இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க. நாங்க ஒரு நிமிஷம் வந்துடுறோம். வரேங்க. அட, இந்த பாக்ஸ் ஏன் வெயிட்டே இல்லாம இருக்கு? அட, நீங்களும் இருக்கீங்களே, மறுபடி ஆரம்பிக்காதீங்க. அது உள்ள வைங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. ஹலோ. என்ன தம்பி, பாதி பணம் கொடுத்து வாய் அடைக்கிறியா நீ? மீதி பணத்தை யார் தருவா? எனக்கு 2 நாள்ல பணம் வந்தாகணும். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. சார் சார், நான் உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன் சார். நான் ஒன்னும் ஊரை விட்டு ஓடி போலியே சார். நீங்க அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க. ஜெயா கூட எப்படியாவது இந்த கல்யாணம் நாளைக்கு நடந்தா நல்லா இருக்கும். இந்த பணம் டென்ஷன்லாம் எப்படியாவது முடிஞ்சிடும். ஹலோ மிஸ்டர், ஹனிமூனுக்கு எங்க கூட்டிட்டு போறதா உத்தேசம்? எங்க போலான்னு சொல்லு. உனக்கு விருப்பமான இடத்துக்கே நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன? இங்க பாரு, இன்னைக்கு நைட்டே நம்ம ஓடி போக முடியும். நாளை காலையில கல்யாணம். உண்மையாவா? ஆமா, அதுக்காக நீ ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ணணும்? அங்க ஜெயா உட்காந்துருக்கால, அவ கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா பாரு. ஆமா. நீ போய் அந்த நெக்லஸை திருடிட்டு வந்துரு. அந்த நெக்லஸை மட்டும் நம்ம வித்துட்டோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். இன்னைக்கு நைட்டு ஓடி போயிடலாம். நாளைக்கு காலையில கல்யாணம். திருட்டா? மறுபடியுமா? அது நீங்களே பாருங்களேன், அங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இவங்களுக்கு நடுவுல போய் என்னால முடியாது. அட என்னப்பா நீ, உனக்கு என் மேல லவ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு என் கூட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் முயற்சி பண்றேன். பண்ணுவல? ம். அது சரி, எல்லாரும் முன்னாடி நான் எப்படி திருடுவேன்? ஜெயம்மா, உங்களுக்கு எதுவும் அடிபடல? விடு என்ன. டோன்ட் டச் மீ. போய் அந்த நெக்லஸை திருடிட்டு வந்துரு. அந்த நெக்லஸை நம்ம வித்தோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ராத்திரி ஓடி போயிடலாம். அடட, வாமா ஜெயா,
இதான் என் பொண்ணு ஜெயா. வணக்கம். ஏய் ஜெயா, உன் கழுத்துல போடுற நெக்லஸ் என்னாச்சு? என்னோட நெக்லஸ். மம்மி, கண்டிப்பா அந்த வேலைக்காரி தான் எடுத்திருக்கணும். சரி இங்கே இரு, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். சமந்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னாச்சு? ஜெயாவோட நெக்லஸ் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, வந்து பாருங்களேன். என்ன தொலைஞ்சு போச்சா? தொலைல ஆண்டி, திருடு போயிருக்கு. திருட்டு போச்சா? என்னம்மா சொல்ற? இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க. அவங்க எப்படிம்மா திருடுவாங்க? வேலைக்காரி திருடி இருக்கலாம்ல ஆண்டி. ஒரு தடவை நீங்க எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு செக் பண்ணிடுங்களேன். என்னாச்சு? என்ன நடந்தது? இங்க பாருங்க ராகேஷ், என் பொண்ணோட தங்க நெக்லஸ் திருடு போயிருக்கு. அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ கழுத்துல பார்த்தோம். இப்போ என்னன்னா காணும் பாருங்க. அப்புறம் சம்பந்தியமா உங்களுடைய நகைகளையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது காணாம போயிருக்க போது. இத பாருங்க, ஊர்மிளா அவங்க சொல்றது கூட கரெக்ட் தானே? நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. என்னோட தங்க வளையல் கூட காணோம். நான் அப்போவே சொன்னேன் இந்த பாக்ஸ் வெயிட் இல்லாமல் இருக்குன்னு. நான் ஒன்றும் கேர்லெஸ் ஆனவன் இல்லை பொருள்களை கண்ட இடத்துல வைக்கிறதுக்கு. ஒருவேளை இது குசுமோட வேலையா இருக்குமோ? என்னோட சந்தேகம் எல்லாம் உங்க வீட்டு வேலைக்காரி மேலதான். நல்லதா போச்சு, எல்லாருக்கும் அவன் மேல சந்தேகம் வந்தது. நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடும், இல்லைன்னா வர பணம் கூட வராம போயிடும். அம்மா நீங்க சொல்றது சரிதான், இல்லைன்னா அலமாரில வச்சிருந்த பொருள் எப்படி காணாம போகும்? நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. வா, முதல்ல போய் அந்த குசுமாவை செக் பண்ணலாம். குசும், குசும், குசும். என்னமாச்சு? என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா மகாராணி, நம்ம வீட்டில இருந்து சில தங்க நகைகள் காணாம போயிருக்கு. வா, உன்னோட திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும். ஆனா அம்மா, என்னோட திங்ஸ் எல்லாம் எதுக்கு நீங்க செக் பண்ணணும்? உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, உன்கிட்ட சொல்ற. வா, உன் திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும். அம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா. என் மேல எந்த தப்புமே கிடையாது. சம்பந்தி, என்ன நீங்க அவளை பேச விட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டு வேலைக்காரி ரொம்ப வாயாடுறா, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இவன் ரொம்ப பேசிக்கிட்டே போறா. ஏ பொண்ணு, நீ வேலைக்காரி தானே? வேலைக்காரி மாதிரியே நடந்துக்கோ. உன் முதலாளி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நட, புரிஞ்சுதுல? அம்மா, அம்மா என் பேச்ச கொஞ்சம். இந்த வேலைக்காரிங்களே இப்படிதான், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த வீட்டுக்கே எஜமானியா நினைச்சுக்குவாங்க. இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. வா, உன் திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணோம். வா. அம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க நிக்கில ஏட்ட கூட கேட்டு பாருங்களேன். ஏய், என்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு எப்படி தெரியும் நீ என்ன திருடி இருக்க என்ன திருடலன்னு? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ என்னோட ஜெயாவை உத்து பார்த்துக்கிட்டு இருந்த. மா, நீங்க சொன்னது சரிதான், இவளை கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். நீங்களே எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. என்ன தெரியும்? அவனுக்கு என்னடி தெரியும்? ஏண்டி, திருநந்த மட்டும் இல்லாம வாய் வேற நிலுது. வா, அம்மா, திங்ஸ் எல்லாம் செக் அம்மா, நான் பண்ணணும். எதுவும் பண்ணலம்மா. அம்மா, அம்மா, நான் அதை சொல்றேன்ல, நான் எதுவும் பண்ணலம்மா. அம்மா, அம்மா, நான் எதையும் திருடலம்மா. வாய மூடு. இதுலதான் நீ ஒளிச்சு வச்சிருப்ப. எங்கேயும் காணுமே இந்த பொண்ண. சார், விவகாரம் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஒருவேளை அவன் மாட்டிக்கிட்டு உண்மையை சொல்லிட்டானா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதான். எல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடும், பார்த்துக்குங்க. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் முட்டாள்தனமாக பேசல சார், எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கும் அவளுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு. மற்றதை நீங்களே யோசிச்சுக்குங்க, பார்த்து நடந்துக்குங்க. உண்மையா சொல்லுடி, எங்க வச்சிருக்காத? ஒரு நிமிஷமா, ஒருவேளை இவ உண்மையை சொல்றாளோ?
இவருடைய திங்ஸ் எல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. ஒரு தடவை நம்ம உள்ளேயும் செக் பண்ணி பார்த்துடலாமே. ஜெயா, நீ கடைசியா நெக்லஸ் எங்க பார்த்த? நான் ஹால்ல சர்பத் குடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அது என் கழுத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஹால்ல போய் செக் பண்ணி பார்க்கறேன். போய் பாரு. ராகேஷ் ஜி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்க வீட்டுல போய் இப்படி எல்லாம். கேசவ்ஜி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நெக்லஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். ஜெயா, இது உன் நெக்லஸா பாரு. இதான் என்னோட நெக்லஸ். இது உள்ள ரூம்ல தான் கிடந்துச்சு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல நெக்லஸ் கிடைச்சிரும்னு. இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லையே. இப்ப எந்த டென்ஷனும் இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. வாங்க. சரி வாங்க போலாம். நீ வேலைக்காரி தானே? வேலைக்காரி மாதிரியே நடந்துக்கோ. இந்த வேலைக்காரிங்களே இப்படிதான், யாரையும் நம்ப முடியாது. நீ திருநது மட்டும் இல்லாம வாய் வேற நிலுதா. இது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் போலயே. இது கண்டிப்பா எனக்கு தேவைப்படும். என்னங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய நாடகம். அதுக்கும் மேல நீங்களே என்ன செக் பண்ண சொல்லிட்டீங்களே. எப்படி நீங்க என்ன இப்படி ஏமாத்தலாம்? நான் செஞ்சது எல்லாமே நீங்க சொல்லி தானே செஞ்சேன். ஆனா நீங்க என்னைய மாட்டி விட்டுட்டீங்க. எதுக்கு நீ சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க? உன்னை காப்பாத்துனதும் நான் தானே. உங்களுக்கு என்ன தெரியும்? என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து என்ன திருடின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்காக தானே நீங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சேன். சரி, இப்ப இந்த திருட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? வாங்க, நம்ம ஓடி போயிடலாம். வாங்க, இன்னைக்கு உங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கிளம்பிடலாம். வாங்க வாங்க, ஓடி போயிடலாம். விட்ரி, என்ன சும்மா ஓடி போயிடலாம். சும்மா கல்யாணம் அதே சொல்லிட்டு இருக்க. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாருங்க, ஆனா நீங்க தானே சொன்னீங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆமா, சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா இப்ப சொல்ற என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ வேணா பாரு, ஜெயாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால நீ கிளம்பிக்கிறது. நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும் இல்லையா? உன்ன மாதிரி வேலைக்காரியான உண்மையை காதலிச்ச நினைச்சியா நீ? அது எல்லாமே வெறும் நாடகம் தான். அது எல்லாமே நான் எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் அடிக்கிறதுக்காக பண்ண பிளான். அவ்வளவுதான். இப்ப அதுவும் முடிஞ்சது. நீ கிளம்புங்கிறது. எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய துரோகம். எனக்கு ஆசை காட்டினீங்களே, அது எல்லாமே பொய்யா? நீ எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சரி, நான் மட்டும் ஏன் கெட்டவளாகணும்? இப்போ உங்க லட்சணம் என்னன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். உங்க சுயரூபத்தை நான் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. என்னடி சொல்ல போற? எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல போற? எல்லாத்தையும் சொல்ல போறது நான் தான். நம்மளுடைய காதல் விளையாட்டுகளை, அப்புறம் இது உன்னுடைய திருட்டுக்கான சாட்சி. இது இதை மட்டும் நான் போலீஸ்காரங்க கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை பூரா நீ ஜெயில தான் இருக்கணும். அதனால நீ என் திருட்டு வேலைக்காரியே, எது நடக்குதோ அது அப்படியே நடக்க விடு. புரிஞ்சுதா? பெருசா வந்துட்ட கல்யாணம் பண்றதுக்கு. நிக்கில் இப்படி வெளிப்படையா பேசுனதுல குசுமுடைய காலடியில பூமியே நகர்ந்த மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. யார ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாலோ
அவன் ஒரு பெரிய துரோகின்னு புரிஞ்சுக்கிட்டா. குசும் நிக்கிலுக்காக திருட்டு வேலை பார்த்தா, தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கிக்கிட்டா. ஆனா அவளுடைய இந்த உண்மையை யார் நம்புவாங்க? நண்பர்களை நம்ம அடிக்கடி பார்க்கிறது தான். வேலைக்காரங்க மேல பழி சுமத்துறது முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு ஈஸியோ அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டம். யாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே இல்லை, அவங்களுடைய இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளால இவங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு. குசும் முழுசா உடைஞ்சு போயிட்டா. அவ தன்னுடைய தன்மானம், சுயமரியாதை எல்லாத்தையும் தன்னுடைய காதலுக்காக பலி கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது குசுமுக்கு? வாழ்க்கை குசுமுக்கு என்ன கொடுக்க போகுது? வாங்க பார்க்கலாம். ஏய் குசும், என்ன நீ நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் வேலை பாரு, அதெல்லாம் எடுத்து வை. அட பசங்கள சத்தமா தட்டுங்க, இன்னைக்கு என் பையனோட கல்யாணம். கேள்விப்பட்டேன், அந்த தங்க வளையல் நல்ல வெயிட்டாம். இந்த காலத்து வேலைக்காரங்களை நம்பவே முடியல. பாருங்க, முகத்தை பார்த்தா எவ்வளவு அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க எவ்வளவு திருட்டுத்தனம். என்ன கண்ணு குருடா, தண்ணிய மேல கொட்டிட்ட? ஸ்டூபிட். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மூஞ்ச இந்த மாதிரி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா வேலையை பாரு. இங்க பாரு நிகில், இந்த ஷெர்வானி உங்க மாமனார் வீட்ல இருந்து வந்திருக்கு. வாவ், சூப்பர். இந்த ஷேர்வானி நிக்கில நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நிக்கல, வெக்கப்படாதீங்க. இப்ப நீங்க குதிரை மேலலாம் ஏற வேண்டியது இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போய் ரெடியாவு. நிக்கில், சீக்கிரமா ரெடியாகுடா. 5 நிமிஷத்துல வந்துடுறமா. நீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நீங்க தான் என்ன உண்மையா லவ் பண்ணல, ஆனா நான் உங்களை உண்மையா தான் காதலிச்சேன். இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறன்னு தெளிவா சொல்லு. அப்படியே கடைசியா ஒரு தடவை நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க கல்யாணம் முடிஞ்சிரும், நீங்க வேற ஒருத்திக்கு சொந்தமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உங்களை லவ் பண்ண முடியாது. வாவ், நீ ரொம்ப சீக்கிரமாவே மாறிட்டியே. பாடுறா, இத கடைசியா ஏன் லவ் பண்ணணும்? காலம் பூரா காதலிச்சுட்டே இருக்கலாமே. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி. முன்னாடி நான் பேரண்ட்ஸ்க்கு தெரியாம பண்ணிட்டு இருந்து பொண்டாடிக்கு தெரியாம பண்ண போறேன், அவ்வளவுதான். உண்மையாவா? சத்தியமா, சத்தியமா தான் சொல்றேன். ஏன் இப்படி பண்ண குசும்? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. உன் மேல இருந்த காதல்ல நான் பைத்தியம் ஆயிட்டேன். இங்க பாரு, பக்கத்துல வராத. குசும், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை தொடங்கறதுக்கு கிளம்பிட்டியா நீ? எவ்வளவு விரும்பி இருப்பேன் உன்ன. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தனே. நீ பதிலுக்கு எனக்கு என்ன கொடுத்த? துரோகம். துரோகம் தானே பண்ண நீ எனக்கு. நீ என்னோட சந்தோஷங்களை பறிச்சுக்கிட்ட. நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. குசும் வேண்டாம். எந்த உரிமை இல்ல உனக்கு. இல்ல இல்ல இல்ல. நிக்கில், 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 நிக்கில்.
என் செல்லமே, பைத்தியக்காரி உனக்கு. சொல்லு. நிக்கில், நிக்கில். ஒரு மனுஷன் எப்படி வேணா இருக்கலாம், பணக்காரனோ ஏழையோ. ஆனா எல்லா மனுஷங்களுடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி தான். எந்த மனுஷனையும் பணக்காரன்னு ஏழைன்னு நினைச்சு அவனுடைய உணர்வுகளை துச்சமா நினைக்கிறது எந்த விதத்திலையும் சரியானதில்லை. நிக்கில் தன்னுடைய சுயநலத்துக்காக குசுமோட உணர்வுகளோட விளையாடினான், அவளை அசிங்கப்படுத்தினான். அதுக்கும் மேல அவன் சமுதாயத்துல அவளுக்கு இருந்த மரியாதையையும் கெடுத்துட்டான். அதனால ஏற்பட்ட விளைவுதான் அவன் குசும் கையால செத்தது. அதனால குசும் பண்ணது நியாயம்னு எந்த விதத்திலையும் சொல்ல வரல. அவளை சட்டம் கைது பண்ண வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவன் நினைச்சிருந்தா போலீஸ் கிட்ட போய் நியாயத்தை கேட்டுக்கலாம். ஆனா அவ அப்படி பண்ணல. அதுதான் அவ பண்ண மிகப்பெரிய தப்பு. எப்ப அவன் நிக்கில பத்தியும் தன்னை பத்தியும் எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொன்னாலோ அப்ப குசும் எல்லாத்தையும் இழந்திருந்தா. எந்த நிக்கில தன்னுடைய உயிரா நினைச்சிருந்தாலோ இன்னைக்கு அவனுடைய உயிரையே எடுத்துட்டான். சட்டத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்ட குற்றத்துக்காக குசும் சட்டம் கொடுக்கிற தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நண்பர்களே, இன்னைக்கு காதல் மற்றும் துரோகத்தை பத்தின ஒரு கதையை பார்த்தோம். மறுபடியும் சந்திப்போம் ஒரு புது கதையோட, ஒரு புது குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்றதுக்கு. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.